எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஆண்டு சமத்தில் வருகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஆண்டவரே, உடைய திரு சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த மகாபெரிய கிருபை தயவுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறபடியே நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஒருமித்து நாங்கள் கூடி ஆண்டவரே திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் உம்மை உயர்த்தும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே தகப்பனே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே பூரணமாக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிற வேலை ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற இந்த வேலை ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே உடைய மகிமை நீர் இறங்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் ஆண்டவரை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்தை நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். செய்தி நேரத்திலே நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சாட்சி நேரத்தில் ஆண்டவரே உமது நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் கேட்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிற ஒவ்வொரு சகோதரரையும் ஆண்டவரே தகப்பனை விசேஷித்த உடைய பலத்தினாலே விசேஷித்த உடைய அபிஷேகத்தினாலே இந்த நாளுக்குரிய கிருபையினாலே நீர் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒரு சிலராய் கூடி வந்திருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே உடைய வல்லமை வெளிப்படுகிறதை நாங்கள் காண உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சகோதர ஐக்கியத்தை இன்னும் அதிகமாக நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து பெருகப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. துதி கன மகிமையில் நமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீ பெரிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல இரவு வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய எல்ரோய் சபையின் சகோதரர்களாக இணைந்து அவரை ஆராதிப்பதற்கும் அவரை துதிப்பதற்கும் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்பதற்கும் அவருடைய வசனங்களை தியானிப்பதற்கும் அவரோடு ஒரு சில மணித்துளிகள் இருப்பதற்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல சில ஐக்கியத்திற்காக எல்லாரும் கரங்களை தூக்கி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? நல்ல வாய்ப்பை கொடுத்தீர் ஆண்டவரே, நல்ல கிருபைகளை கொடுத்தீர் ஆண்டவரே. மாதம் நாங்கள் சகோதரர்களாக இணைந்து கேம்பில் இருந்தும் வீட்டில் இருந்தும் வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவரை துதிப்பதற்கு அவருடைய சமூகத்தில் நம்மை ஊற்றுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். அந்த பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 26ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்கு இருக்கிற என் ஆவியினால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். எனக்கு இருக்கிற ஆவியினால் இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறேன், பகலில் உம்மை வாஞ்சிக்கிறேன், காலையில் உம்மை வாஞ்சிக்கிறேன், மதியானத்தில் உம்மை வாஞ்சிக்கிறேன். எல்லா நேரத்திலும் என் இயேசுவே உம்மை வாஞ்சிக்கிறேன், உம்மை தேடுகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உமக்கே என் எல்லா துதிகளை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிற வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், பரலோகத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது. சொல்லப்படுது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார், அவர் தாமே என்றென்றுமாக அந்த மனுஷர் மேல் அரசாளுவர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். இது ஒருவேளை எப்போ பின்னால் நடக்கிற காரியமாக சொல்லப்பட்டாலும் கர்த்தர் இன்றைக்கும் அதற்கு உண்மையுள்ளவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷரிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மோடு ஜீவிக்க விரும்புகிறார், நம்மிடத்தில் அவர் உறவாட விரும்புகிறார், நம்மிடத்தில் உரையாட விரும்புகிறார், நம்மோடு பேச விரும்புகிறார், நம்மோடு பழக விரும்புகிறார், நமக்காக எதையும் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். நாம் அவளோடு எதிர்பார்த்திருக்கும் போது தேவன் தம்முடைய திட்டங்களை நம்ம மூலம் நிறைவேற்றுவதற்கு அவர் விரும்புகிறார். அதே அதிகாரம் வெளிப்படுத்தல் 21:5ஆம் வசனம் சொல்கிறது, இந்த வசனங்கள் இங்கே சொல்லப்படுற வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். சத்தியமும் உண்மையுமான வசனங்களை தியானிக்கிற இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்ம கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம், அவரை துதிப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம், அவரோடு உறவாடுவதற்கு கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பேதுரு இயேசு கிறிஸ்து மறுதலித்தார். அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து அவர் முதல்ல சொன்னார், நான் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன், பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். பேதுரு சொன்னார், இல்லை, என்ன நடந்தாலும்
சாவிலும் வாழ்வில் உண்மை பின்பற்றி வர இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரோடு இணைந்து ரொம்ப ரொம்ப அழகாக பேசுவார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர் இயேசுவை மறுதலித்தார். அவர் சொல்லுவார், இல்லை, சேவல் கூதற்கு முன்பதாக 3 நேரம் நீ என்னை மறுதலிப்பாய். அவர் மறுதலிக்கும் போது ரொம்பவும் ஒரு வேதனையான ஒரு பகுதி பார்க்கும்போது லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 60-62 வசனங்களை படிக்கும்போது அவர் 3ஆம் தரம் பேதுரு மறுதலிக்கிற போது சேவல் அப்படியே சேவல் வசனம் சொல்லுது, கர்த்தர் பேதுருவை திரும்பி பார்த்தார். கர்த்தர் பேதுருவை திரும்பி பார்த்தார். அவர் மனம் கசந்து ஆண்டவரே, இப்படி நடந்து விட்டதே, நான் இப்படியெல்லாம் ரொம்ப பேசினேனே, ஆனாலும் மறுதலித்து விட்டு நான் மறுதலிக்க மாட்டேன் வாக்கு பண்ணினேனே, அந்த மறுதலித்து விட்டேன்னு சொல்லி மனம் கசந்து அழுதான். என்ன நிலைமையில நாம வந்திருக்கிறோம்? தேவ சமூகத்தில் உண்மையோடு வந்திருக்கிறோமா? உற்சாகத்தோடு வந்திருக்கிறோமா? இல்லை என்றால் இது ஒரு தருணம் மனம் கசந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற நேரம். மனம் கசந்து, அந்த மனம் கசந்து நிமித்தமாக அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவில் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, இவங்க எல்லாரை விட நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இவங்க எல்லாரை விட என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நீ அன்பாயிருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? என்னோடு வாழ விரும்புகிறாயா? நான் உனக்கு வேண்டுமா என்று கேட்கும்போது சொல்கிறார், என் தேவனே, எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர். அன்போடு கேட்கிறார் இல்லையா? மனம் கசந்து அழுதான். அதை கேட்டு கர்த்தர் அன்போடு கேட்கிறார். எபேசியர் 3:19 சொல்கிறது, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு. பவுல் சொல்லும்போது என்னுடைய அறிவுக்கு அந்த அன்பு எட்டப்படவில்லை, என்னால் அதை கிரகிக்க முடியவில்லை, என்னால் ஆராய்ச்சி பண்ண முடியவில்லை, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவு பெரிய அன்புள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 3:16 சொல்லுகிறது, ஒரு மனுஷன் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி அந்த அன்பை நினைத்து பார்ப்போமா? பேதுரு மனம் கசந்து அழுதார், மறுதலித்து போனார். கர்த்தர் திரும்பி பார்த்தார், என்ன பேதுருவே, இப்படி பண்ணிவிட்டாயே என்று பார்த்தபோது மனம் கசந்து அழுதார். அவரிடத்தில் தான் இயேசு கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இந்த பார்க்கிற எல்லாவரை பார்க்கலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? கர்த்தாவே, நீரே அறிவீர். அன்பா இருக்கிறோமா தேவ சமூகத்தில்? அவர் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார். நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார். அவருடைய அன்பு அறிவுக்கட்டாத அன்பு. அவருடைய அன்பு மனுஷ ஞானத்துக்கு எட்டாத அன்பு. அவருடைய அன்பு மனுஷர்கள் நினைத்து பார்க்க முடியாத அன்பு. தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். பாவியாக இருந்தபோது என்னை மீட்டு தம்முடைய ஜீவன் மூலமாக ஜீவனுக்கு ஈடாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக, நம்முடைய ஆத்துமாவுக்கு ஈடாக, நம்முடைய ஜீவன் அழிந்து போறதுக்கு மாற்றாக ஈடாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அது விலையேறப்பட்டதா இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக இந்த முதல் பாடல், அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமே, உற்சாகமாய் நாம பாடுவோம். உணர்ந்தவர்களாக, அந்த அன்பை உணர்ந்தவர்களாக, எனக்காக ஜீவன் கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் இருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை உணர்ந்து நம்ம பாடலாமா? அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தமே, ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளில் பெருந்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளில் பெரிதையா, என்மேல் உந்தையை பெரிதையா, என்மேல் உந்தையை பெரிதையா. அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தமே, பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பே நையா, பரலோக
அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா பறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அழைத்தீரன்பாலே என்னையும் அழைத்தீரன்பாலே அழைத்தீரன்பாலே என்னையும் அழைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அந்த அன்பிற்காக தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஒரு நாள் அனாதையாயிருந்தேன், ஒரு நாள் பாவியாயிருந்தேன், திக்கற்றவனாயிருந்தேன், ஆதரவில்லாதவனாயிருந்தேன், அலைந்து திரிந்தேன். என்னை தூக்கினீர், என்னை கண்டீர், என்னை தேற்றினீர், என்னை நடத்தினீர், எனக்கு உதவி செய்தீர், என்னை ரட்சித்தீர், பாவத்தின் குழியிலிருந்து மீட்டீர். சங்கீதம் 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுறது இல்லையா? பயங்கரமான குழியிலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் அடிகளை உறுதிப்படுத்தி என் கால்களை கண் மலையின் மேல் நிறுத்தி கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார். என் கால்களை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார். என் அடிகளை உறுதிப்படுத்தினார். குழியிலிருந்து நீ தூக்கினார். பயங்கரமான குழியில, உளையான சேற்றில, பார்க்கக்கூடாத இடத்துல, யாரும் விரும்பாத இடத்துல இருந்த என்னை தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார், என்னை ஆதரித்தார், எனக்கு அன்பு கொடுத்தார், என்னை தேற்றினார். அவரை கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போமா? அந்த அன்பை நினைத்து ஸ்தோத்தரிப்போமா? அவருடைய அரவணைப்பை நினைத்து ஸ்தோத்தரிப்போமா? அவருடைய கிருபையை நினைத்து ஸ்தோத்தரிப்போமா? அவருடைய ஆறுதலை நினைத்து ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவன் சுகம் பலன் கொடுத்தீர். எங்கேயோ இருந்தேன், எங்கேயோ இருந்தேன். எங்களை தூக்கி எடுத்தீங்கப்பா, எங்களை தூக்கி எடுத்தீங்கப்பா, எங்களை தேற்றினீங்கப்பா. இந்த அன்பிற்கு ஈடாக மனுஷன் என்னத்தை கொடுக்க முடியும்? அந்த அன்பிற்கு ஈடாக மனுஷன் என்னத்தை கொடுக்க முடியும்? என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதே. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அதுதான் ஆராதனை. அதற்குத்தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை துதிக்க வேண்டும், அவருடைய புகழை உயர்த்த வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பில் புதுப்பித்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பில் பலன் பெற்ற அனுபவத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பில் இன்னும் தேறினனாக இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். அதற்குத்தான் சபை, அதற்குத்தான் கூட்டங்கள், அதற்குத்தான் ஆராதனை, அதற்குத்தான் இப்படிப்பட்ட ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தில் 94ஆம் அதிகாரம் சொல்கிறது 17ஆம் வசனத்தில், என் கர்த்தரனுக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, என் கால் சறுக்குகிறது, என்னால் முடியவில்லை, எனக்கு முடியவில்லை, முன்னாலே போக முடியவில்லை, என்ன செய்யணும்னு தெரியவில்லை ஆண்டவரே, என்னால் முன்னால் என்ன இருக்குன்னு தெரியலப்பா, நான் பயந்து நிற்கிறேன், நான் நடுங்கி நிற்கிறேன், வேதனையோடு நிற்கிறேன், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது, உம்முடைய அரவணைப்பு என்னை தாங்குகிறது, உம்முடைய தேற்றுதல்
என்னை தாங்குகிறது. உம்முடைய ரட்சிப்பு என்னை தாங்குகிறது. ஆண்டவரே, உம்முடைய நேசம் என்னை தாங்குகிறது. உம்முடைய நேசம், உம்முடைய அன்பு என்னை தாங்குகிறது. ஆண்டவரே, என்னை தேற்றுகிறது. ஆண்டவரே, என்னை தப்புவிக்கிறது. ஆண்டவரே, என்னை நடத்துகிறது. கரங்களை தட்டி அந்த தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடல் போன்ற என்ன செய்வது என்று தெரியாத வாழ்க்கையா இருக்கலாம். தெரியாத வாழ்க்கையா இருக்கலாம். என்ன நடக்கிறது, எதிராக என்ன வருகிறது, என்ன வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் காண்கிற சகோதரர்களே, நம்முடைய நிலைமைகள், கேம்பில் நம்முடைய காரியங்கள், குடும்பத்தில் நம்முடைய காரியங்கள், வீட்டில் நம்முடைய காரியங்கள் ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற அடுத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும். உங்களுக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் மீட்டுக் கொள்வார். தேவன் ரட்சித்துக் கொள்வார். தேவன் அந்த காரியங்கள் கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். அதற்கு வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக 2வது பாடலை, என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாது பரமரே என் முன் தீவிரமாய் வாரும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாது பரமரே என் முன்னே தீவிரமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில்
அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. என்னே சுராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என்னே சுராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்படி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? அலைமோதும் வாழ்வில், அலைமோதும் வாழ்வில், அலைகடல்ல சூழ்ந்து நம்மை பெரிய அலைகளில் சிக்கி நாம தவிக்கலாம். அந்த இடத்துல அந்த அலைகள் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு தேவ கிருபை நம்மை தாங்கிறது. ஹல்லேலூயா. தேவ கிருபை நம்மை தாங்குகிறது. தேவ கிருபை நம்மை தாங்குகிறது. அந்த தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? சங்கீதம் 147 அதிகாரத்தில் 3 வசனம் விதமாக சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவருடைய எல்லா காயங்களையும் கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். இந்த இடத்துல வேதனையோடு ஒரு ஆள் வந்திருக்கலாமா? கஷ்டத்தோடு வந்திருக்கலாமா? திகைத்து போய் நின்றிருக்கலாம், வெளியில சொல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், காயங்களை கட்டுகிறார், அவர்களை ஆற்றுகிறார், அவர்களை பலப்படுத்துகிறார், அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார், அவர்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, 19 அதிகாரத்தில் 25 வசனம் சொல்லுகிறாரு, எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ வேதனைகள், எப்படிப்பட்ட நிலைமைகள், எல்லாரும் எப்படியோ இருந்த அந்த யோபு இன்னைக்கு எப்படியோ இருக்கும்போது சொல்லுகிறாரு, 19:25 சொல்லுகிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில பூமியிலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரால் என்னை தேற்ற முடியும், என்னை குணப்படுத்த முடியும், என் சூழ்நிலைகளை மாற்ற முடியும், எனக்காக யாவையும் செய்ய முடியும், எனக்காக என்னை கொண்டதையும் செய்ய முடியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில பூமியிலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அவர் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என்னை ரட்சித்த ரட்சகர் உயிரோடு இருக்கிறார், இன்னும் ஜீவிக்கிறார், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார், ஜீவனுள்ளவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? நான் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன்? கர்த்தருக்கு விரோதமாக எதை செய்து கொண்டிருக்கிறேன்? கர்த்தரை எதிர்பார்க்க தேவ பிள்ளைகளே, ஆராதனையில ஒரு பெரிய அர்ப்பணிப்பு தான் தேவ சமூகத்தில் தேவனை பிரியப்படுத்துகிற காரியம். அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை புகழ்களை சொல்லுகிறோம். அதோடு இணைந்து நம்மை நாமே ஒப்புக் கொடுப்பது, நம்மை நாமே தேவ சமூகத்தில் சமர்ப்பிப்பது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ரட்சிப்பின் வாழ்க்கையை, ஆத்மீக வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வது, அதை ரெனியூ பண்ணுவது, அது தேவையுள்ளதா இருக்கிறது, தேவையுள்ளதா இருக்கிறது, தேவையுள்ளதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாரையும் ரட்சிக்க வல்லது. வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிப்பதற்கு வேற எதுவும் இல்லை. என்ன போராட்டங்கள் நமக்கு வந்தாலும் அந்த ரட்சகர் நமக்காக இருக்கிறார், ரட்சகர் நமக்காக இருக்கிறார், அந்த மீட்பர் நமக்காக இருக்கிறார். என்னுடைய மீட்பர், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில என்னை விசாரிக்கிறதற்கு அவர் இந்த உலகத்தில் நிற்பார். அவருடைய கரங்கள் நம்மை தேற்றும், அவருடைய கரங்கள் நம்மை காக்கும், அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றும், அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை தேற்றும், அவருடைய எச்சரிப்பு நம்மை தேற்றி நல்வழியிலே நடத்தும். அதுதான் வேதம், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் தேவனுடைய கிருபை, அதான் தேவனுடைய சித்தம். தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் தான் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய குறைகள் தேவ சமூகத்தில் நீக்கப்பட்டு
நாளுக்கு நாள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த இயேசுவை நம்பி நம்ம வருவோமா? காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை.
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போது பால்ராஜ் பிரதர் வந்து வேதாமத்தில் வசனங்கள் வாசிப்பார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 149. அல்லேலுயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூற கடவார்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலியினாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்களின் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலுயா. பினோ பிரதர் வந்து ஒரு தனிப்பாடல். பிரைஸ் தி லார்ட். சங்கீதத்தில் கடைசி வசனம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலுயா. ஆண்டவர் நம்மளை எதுக்கு படைத்திருக்கிறார்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, புகழ்வதற்காக படைத்து. அதுலேயும் மற்ற உயிரினங்களை போல இல்லை, தம்முடைய சாயல்னால் நம்ம படைத்திருக்கிறார். அப்போ அவருடைய புகழை நாம் இல்லை, அவரை துதிக்கிறது நம்ம எப்போவுமே, நம்ம சுவாசம் இருக்கிறவரை நாம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் எப்படி, ஏன் நம்ம அவரை துதிக்கணும்? அவர் நம்மேல் பாராட்டின அன்பு பெரியது. அது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு தந்தையின் அன்பை போல. ஒரு என்ன துன்பம், என்ன கவலைகள் வந்தாலும், இப்போ ஒரு அப்பா நம்ம கூட இருக்காருன்னா நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை போகுது, அந்த குழந்தைய அப்பா கையை பிடிச்சிட்டு போனால் அந்த குழந்தைக்கு எந்த கவலையுமே இல்லை. ஏன்னா அப்பா பார்த்துக்குவாருன்னுள்ள அந்த நம்பிக்கை. அதே போல் நம்முடைய பரம தகப்பனும் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒரு சொந்த தகப்பனை போல பார்த்து கொள்கிறார். அதுபோல் இப்போ ஒரு பிள்ளைங்க வெளியில் போயிருந்தாங்கன்னா, இப்போ வீட்டில் எல்லாருமே தூங்கிடுவோம், ஆனால் அம்மா தூங்க மாட்டாங்க, பிள்ளை வாரது வரை காத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி அவரை விட்டு நாம் தூரம் போனாலும் இந்த ஆண்டவர், என் மகன் என்னிடத்தில் வருவான்னு ஒரு அம்மா காத்திருக்கிறது போல காத்திருக்கிறாங்க. இது எல்லாவற்றோடு மேலாக அவர் தம்முடைய உயிரை தந்து நம்ம எல்லாம் ரட்சித்திருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த ஆண்டவருடைய புகழை எப்போதும் பாடிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். சின்ன வயசில் கேட்டு வளர்ந்த பாடல். அந்த டைம்லலாம் யூடியூப் கிடையாது. அப்போ ஏதாவது சர்ச்சில் தான் இதாக போடுவாங்க. அப்போ அது கேட்கும்போது ஒரு சந்தோஷம். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பம் ஐயா, அந்த பாடல்.
என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட என களிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாள் ஒன்றும் இல்லை என்றுணர்ந்தே. உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போ
அடுத்தபடியாக கண்ணீர் பிரதர் வந்து தெய்வ செய்தியை கொடுப்பாங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சகோதரர் கூடுகையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரை, மனதுருக்கம் உடையவரை, நீடிய சாந்தம் உடையவரை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலுமாய் கூட கர்த்தாவே, வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியே கர்த்தாவே, உமது வார்த்தைகளை கொண்டு எங்களை பிழைப்பூட்டுங்கப்பா. எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஒவ்வொருடைய இருதயத்திலும் விதைக்கப்பட்டு கர்த்தாவே, ஹல்லேலூயா, 30, 60, 100 கர்த்தாவே, ஹல்லேலூயா, என் மடங்குல கர்த்தாவே, என் தேவனை பலன் தரும்படியாய் கர்த்தாவே, பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் செபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலுமாய் கூட எல்லாருக்கும் தெரிந்த சில காரியங்களை வேதத்திலிருந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்து நாம் எப்படி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும், எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் கர்த்தர். அவருடைய ராஜ்யத்தில் இல்லையா, சத்துருவின் ராஜ்யத்திலிருந்து நம்மை பிடுங்கி எடுத்து அன்பின் குமாரனை ராஜ்யத்தில் கொண்டு நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் என்ன ஒரு முகாந்திரம், அவர் நம்ம மேலே அன்புனால் நம்மை நாம் கூப்பிட்ட போது, நாம் இயேசுவேன்னு கூப்பிட்ட போது அவர் நம்மை உயரத்திலிருந்து அவர் கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் இருக்கிறோமா என்பதை முதலாவது நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னும் யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் யாராவது இருந்தால், இந்த வேளையிலுமாய் கூட அன்பாய் கேட்கிறேன், கர்த்தரிடத்தில் அவருடைய உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக வரும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். ஏன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பூமியும் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, இதில் எந்த டவுட்டும் கிடையாது இல்லையா. கர்த்தருடையது. கர்த்தர் சகலத்தையும் படைத்தார். இந்த பூமியை இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தான் இல்லையா. அந்த சாத்தானுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த உலகம். ஆனாலும் அந்த சாத்தானையும் படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான், அப்படி தானே. அவர் படைத்தவர் இல்லையா. இது ஒரு படைப்பு, இது எல்லாமே ஒரு படைப்பு தான். அவர் படைத்தவர். அவர் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியம் செய்த நாட்களில் நமக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார், நிறைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி அநேக வார்த்தைகளை நம்ம வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு அருமையாய் நமக்கு போதித்திருக்கிறார். இன்றைக்கி அப்பேற்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை குறித்து தான் கொஞ்சம் நம்ம அவருடைய சொன்ன வார்த்தைகளை வைத்து நம்ம இந்த வேலையிலே வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச நேரம் நம்ம ஆராய்ந்து பார்த்து, இது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, இந்த ரியாலிட்டி என்னன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம நிறைய பாடல்கள் பாடுறோம், நிறைய விஷயங்களை நம்ம கேட்டிருக்கோம். அவருடைய கிருபை இல்லையா, அந்த உலகத்தில் அவர் கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டு இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அவர் வருகை வருமட்டும் நாம் இந்த உலகத்தில் நிற்பதற்கு இல்லையா. நம்ம அநேக காரியங்களை சோர்ந்து போகிறோம், தவறுகள் செய்கிறோம் இல்லையா, பாவங்கள் செய்கிறோம், தெரிந்தும் ஆண்டவர் நிறைய நேரங்களில் நாம் தவறுகிறோம். இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை அவருடைய நமக்கு தகுதி இல்லைனா கூட அவரை நம்மை பாதுகாப்பது, நம்மை சுமப்பது, நம்ம ஏந்துவது, நம்மை தப்புவிப்பது எல்லாமே அவருடைய கிருபை தான் இல்லையா. பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல்,
அவருடைய சரீரத்தில் வந்து எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த முள் நீங்கும்படியாய் 3 தரம் ஜெபித்தேன். ஆனாலும் வந்து அவர் இயேசு என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்த்தர் அவரிடத்துல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. இந்த நாளில் வந்து நாம் எப்படி வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும், கிருபையை வந்து எப்படி நாம் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழும்போது எல்லாவற்றுக்கும் நம்ம கிருபை நம்ம வந்து நம்ம பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த கிருபை அவருடைய வருகைக்கு நம்மை அழைத்து கொண்டு போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருகைக்கு தகுதிப்படுத்த தான் அந்த கிருபை நமக்கு பயன்படுமே தவிர அந்த கிருபையினால் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நம்ம எப்படி அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் எப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வசனங்களை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இதே கொஞ்சம் நேரம் தியானிக்கலாம். 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். இந்த இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த வசனம் வந்து நமக்கு சொல்கிறது. தனிப்பட்ட முறையில் நம்மால் வந்து இந்த உலகத்தில் எதையுமே வந்து செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் வந்து சாத்தானுடைய கையில் கொடுக்கப்பட்டாச்சு. இந்த உலகம் வந்து சாத்தானுடைய கையில் இருக்குது. கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்து இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழ்வது ஒரு கிறிஸ்துவ பிள்ளையாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக, ஒரு கனி கொடுக்கிற பிள்ளையாக வாழ்வது மிகவும் கடினமான காரியம் என்பதை நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். இந்த காரியங்களை வந்து அநேக நேரங்களில் லேசாக அப்படியே எடுத்துகிட்டு பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து நிறைய வந்து டெய்லி நான் வந்து சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னால் கூட, நான் வந்து எப்பொழுதும் சர்ச்சில் தான் படுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட, ஆனால் அவர் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் நாம் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்துவது நமக்குள்ளாக வந்து பெரிய காரியம். நம்ம வந்து தொடர்ந்து ரொம்ப நேரத்தில் வந்து போக முடியாது, சோர்ந்து போவோம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என்னோடு இணைந்திருங்கள், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவர் வந்து நம்மில் நிலைத்து இருக்கணும், நாம் வந்து அவரில் நிலைத்து இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். எதற்காக கனிகள் கொடுக்கணும்? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் எதற்காக கனிகள் கொடுக்கணும்? 16வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்க தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென், அல்லேலூயா. நாம் வந்து பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் நமக்கு கொடுக்கத்தக்கதாக, அது மாத்திரமல்ல, நாம் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்ம வந்து கனி கொடுக்கணும், அந்த கனி வந்து நிலைத்து இருக்கணும். அதற்காக தான் நம்மை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவரோடு கூட நெருங்கி இருக்கணும், அவரோடு கூட நாம் வந்து இணைந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை தொடர்ந்து ஒரு வருகை வரைக்கும் வந்து நம்மால் நின்று அவரோடு கூட நடக்கிற வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரம்தான் வந்து நம்முடைய வருகை வரைக்கும் நம்மளால் வந்து போக முடியும். அநேகரை பார்த்துருக்கணும் இல்லையா? இடர் அடைந்தவர்கள் அநேகர், பின்மாற்றம் அடைந்தவர்கள் அநேகர், துன்பங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது வந்து சோர்ந்து போய் விழுந்து போனவர்கள் அநேகரை நாம் வந்து பார்க்குறோம், நம்மளோட வாழ்க்கையில் பார்க்குறோம். அநேகர் வந்து இன்றைக்கி இங்கே சபையில் வந்தவங்க அநேகர் வராமல் போயிருக்கலாம் இல்லையா? நிறைய பேர் பார்க்குறோம் நம்ம இந்த சபையில், நம்ம வெளியிடங்களில் பார்க்குறோம். அநேகர் விழுந்து போனவர்கள் அநேகம். நாம் வந்து ஏன் நம்மளால் வந்து கர்த்தரோடு கூட ஆண்டவராகிய அவரோடு கூட இணைந்து நாம் ஏன் போக முடியவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து அவரோடு வந்து இந்த நல்ல கனி கொடுக்க முடியாத காரணம் என்ன? ஏன் நம்மளால் கனி கொடுக்க முடியல? ஏன் வந்து அவரோடு கூட இணைந்திருக்க முடியலன்னா, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள் இல்லையா? தேவைகள் வந்து பார்க்கும்போது அதிகமாக இருக்கும்போது சோர்ந்து போகிறோம். ஆனால் வந்து வசனம் சொல்கிறது, நீ வந்து பயப்படாதேன்னா வசனம் சொல்லுகிறது, நீ கலங்காதே வசனம் சொல்லுது, நீ வந்து திகையாதே வசனம் சொல்லுது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வசனம் சொல்லுது, நான் உன் தேவன் என்று வசனம் சொல்லுறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்ற அழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்கார் இல்லையா? அழைக்காமல் இல்லை, அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இன்னும் பிரச்சனைகள் வரும்போது யாராவது சோர்ந்து போகாமல் இருக்கீங்களா? யாராவது கவலைப்படாமல் இருக்கோமா? இல்லையா? பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம், அவரை விட்டு கொஞ்சம் விலகி போகிறோம், ஜெபிப்பதை நிறுத்துகிறோம், நம்ம வந்து சபைக்கு வர்றதை நிறுத்துகிறோம், நம்ம ஆராதிக்கிறதை நிறுத்துகிறோம். அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இது உண்மை இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது இல்லையா? பிரச்சனை இல்லாத யாருமே இல்லை.
ஆனால் கர்த்தரோடு கூட நாம் வந்து இணைந்திருக்கும்படியாய் நாம் வந்து என்ன செய்யணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வந்து வாழும்போது கர்த்தரோடு கூட நாம் இணைந்திருக்க முடியும். அதுபோல் நாம் வந்து ஒரு சில வசனங்களை பார்க்குறோம். நம்ம வந்து நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் மத்தேயு 12வது அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது. மத்தேயு 12வது அதிகாரம் 33வது வசனம். ஆமென். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அப்போ கனி, எப்பேற்பட்ட கனி நாம் கொடுக்கிறோம் என்பதை, அந்த கனியை வைத்தே நான் எங்கு இணைந்திருக்கிறோம் என்பதை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அந்த கனி வந்து நல்லதாக இருந்தால் தான் வந்து நாம் வந்து ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திருக்கிறோம் என்று நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த கனி கெட்டதென்றால் நாம் போகிற பாதை, நாம் வந்து இணைந்திருக்கிற காரியங்கள் வந்து கெட்டதென்று நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். அதுபோல் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 44வது வசனம் இப்படியே சொல்கிறது. ஆமென். எந்த மரத்துலேருந்து எந்த கனி வரும்ன்றதை வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? இந்த மரம்னா இந்த கனி தான். அப்போது நாம் வந்து எந்த மரத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம், நாம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திராட்சை செடி சொல்கிறாரு, அந்த திராட்சை செடியோடு நாம் இணைந்திருக்கிறோமா என்பதை நாம் கொடுக்கிற கனியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி வந்து ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திருப்பது, எப்படி வந்து நாம் கர்த்தரோடு கூட இணைந்திருப்பது, அந்த திராட்சை செடியோடு நாம் எப்படி இணைந்திருப்பது என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் பார்ப்போம். அதை இன்றைக்கி தியானிப்போம். அதை வாழ்க்கையில் வந்து நாம் வந்து அப்ளை பண்ணும்போது நிச்சயமாகவே நல்ல கனிகளை, மிகுந்த கனிகளை நாம் எண்ணாமல் கொடுக்க முடியும். அந்த கனிகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம வந்து வாசிப்போம். இதை வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து சங்கீதக்காரனுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். 1ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிப்போம். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் எப்படி நம்முடைய வந்து வாழ்க்கை இருக்க வேண்டும், எப்படி நாம் வந்து இணைந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக ஒரு சிறிய ஒரு 6 வசனத்தில் வந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் வாசிப்போம். 1ஆம் சங்கீதத்தில் வந்து 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்றைக்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் முதல் படி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம எங்கே இருக்கிறோன்றது வந்து முக்கியமாக நாம் வந்து ஆராய்ச்சி பார்க்கணும் இல்லையா? நம்முடைய எப்பேற்பட்ட வாழ்க்கையில் நாம் என்ன எதை பேஸ் பண்ணி நாம் வந்து நடக்கிறோம், யாரோருடைய ஆலோசனையில் நாம் நடக்கிறோம், கர்த்தருடைய ஆலோசனையா, இந்த உலகத்தினுடைய ஆலோசனைப்படி நடக்கிறோமா என்பதை வந்து நாம் வந்து ஆராய்ச்சி பார்க்கணும். இன்றைக்கி நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் வந்து மிகவும் பயங்கரமான ஒரு காரியங்களாக இருக்கிறது, அப்படி தானே இல்லையா? அதுவும் வந்து பிரதர்ஸ் வந்து தங்கியிருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா பக்கத்து பெட்டு இல்லை மேலே சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் வந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு விலக செய்கிறதான காரியங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் மீறி வந்து நாம் வந்து கர்த்தருக்குள்ளாக இணைந்திருக்கணும், அவரோடு கூட இணைந்திருக்கணும். அப்படின்னா வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இது வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண மாட்டோம், ஆனால் தெரியாமல் நம்ம வந்து இந்த காரியங்களை நாம் வந்து செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 2வது வசனத்தை வாசிப்போம். இந்த 2வது வசனம் நமக்கு சிம்பிளான ஒரு சத்தியத்தை சொல்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் நாம் வந்து பிரியமாக இருக்கணும் இல்லையா? அப்படி தானே? ஒரு கடமைக்காக வந்து பைபிள் படிக்கிறது, இன்றைக்கி எப்படியாவது டைம் இல்லை, ஒரு வசனத்தையாவது படிச்சுட்டு போயிடலான்னு நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில் சொல்லுவாங்க அடிக்கடி, டைம் ஆகுதுன்னு போகும்போது ஒரு வசனத்தையாவது வாசிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை. கர்த்தருடைய நம்முடைய வேதத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப பிரியமாக இருக்கணும், அப்படி தானே? பிரியமாக இருக்கணும், அந்த வார்த்தைகள் மேலே ஒரு வாஞ்சையாக வந்து இருக்கணும். அப்பேற்பட்ட வாஞ்சை, ஒரு பிரியம் வந்து கர்த்தருடைய வேதத்தில் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவருடைய வேதத்தில் வந்து இரவும் பகலும் நம்ம வந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அல்லேலூயா.
நாம் இன்றைக்கி வந்து எப்படி கர்த்தருடைய வேதத்தை நாம் வந்து எப்படி வாஞ்சிக்கிறோம், எப்படி அதை ஆசைப்படுறோம், எப்படி வந்து அதை வாசிக்கிறோம், எப்படி நம்ம தியானிக்கிறோம், அதை நம்ம வந்து எப்பொழுதும் அந்த வார்த்தைகள் நம்மக்கிட்ட இருக்கா? சங்கீதக்காரன் சொன்னது போல் கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதுமே நாவில் இருக்கும். எப்படி இது பாசிபிள் அவனுக்கு இல்லையா? சங்கீதக்காரனுக்கு எப்படி அது பாசிபிளாக இருந்ததுன்னு தெரில. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதுமே நாவில் இருக்கும். அவன் வந்து எப்போவுமே பாடிட்டே இருக்கிறான். எப்படி அது வந்து சாத்தியமாக இருந்தது? அவன் வந்து கர்த்தர் மேலே பிரியமாக இருந்தான். கர்த்தரே என் பெலன், அவர் தான் பெலன் இல்லையா? அவருடைய பெலனில் உள்ள அவரே பெலன், அவரே அடைக்கலம், அவரே அரண், அவரே கண்மலை. அவ்வளோதான். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தில் அவன் நின்றதுனால தான் அவனால் எப்போவுமே கர்த்தரை துதி அவனோட வாயில் எப்போதும் இருந்தது. இன்றைக்கி இந்த வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கிறோமா, இல்லை கடமைக்காக நாம் வந்து வேதத்தை வாசிக்கிறோமா? இந்த பைபிளில் பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த பைபிளை படித்து முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பைபிளை பிரட்டி ஒரு இதாக படிச்சுட்டு இன்றைக்கி நான் வந்து இந்த வருஷத்தில் நான் வந்து ஒரு தடவை படிச்சிட்டேன், 2 தடவை படிச்சிட்டேன், அது இல்லை. இது வந்து கர்த்தருடைய வேதத்தில் வந்து ரொம்ப பிரியமாக இருக்கணும், ரொம்ப வாஞ்சையோடு அந்த வேதத்தை வாசிக்கணும். அதுவும் வந்து இரவும் பகலும், காலையிலையும் நைட்டும், எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பைபிளை வாசித்து அந்த வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் வந்து நம்மளோட பேசணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறது வந்து அநேக சூழ்நிலைகளில் கர்த்தர் இருக்கிறாரான ஒரு முதல்ல டவுட் வரும், பிரச்சனைகள் வரும்போது. இல்லைனா வந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாரான ஒரு டவுட் வரும். இது வந்து எப்படி நடக்கும், நம்ம எப்படி இதை புரிஞ்சிக்கிறது, எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படின்னா அவருடைய வேதத்தில் நம்ம வந்து தியானமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு போதிப்பார், ஆலோசனைகளை கொடுப்பார், வரும் பிரச்சனைகளை அவர் வெளிப்படுத்துவார், நமக்கு முன்பாக சென்று கொள்ளைகளை எல்லாவற்றையும் செவைப்படுத்துவார் இல்லையா? ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம வந்து தெரிஞ்சுட்டு பெரிய சத்தியத்தின்படி நடக்கணும் அப்படின்னு இல்லை. சிம்பிளான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கணும். அந்த மனுஷன்தான் பாக்கியவான். அதுபோல் 3வது வசனம் வாசிப்போம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ வாஞ்சியாக இருக்கோம்ல. ஒரு ப்ரேயர் பண்ணோன்னே அடுத்த செகண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், இது ஒரு பலன் கிடச்சிருமா, உடனே பார்க்குறோம் இது நடக்குமா, நடந்துடும், எல்லாம் நடந்துரும்னு எவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கும் இல்லையா? பாருங்கள், வேதத்தில் வந்து இரவும் பகலும் பிரியமாக இருந்து வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இல்லையா? இந்த வாழ்க்கையிலே நாம் வந்து அனுபவிச்சிருக்கோமா? இதை நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்குதா? அதுவும் இல்லாமல் பாருங்கள், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளை பலப்படுத்துறதற்கு ஒரு ஊழியக்காரரோ இல்லை வந்து ஒரு தீர்க்கதரிசியோ இல்லையா, யாராவது தேவைப்படுது. யாராவது நமக்காக ஜெபிக்க மாட்டாங்களான்னு அப்படின்னு நமக்கு தேவைப்படுது. நாம் வந்து நடப்பட்டிருக்கிற இடம் வந்து எப்படி இருக்கணும்னா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்படின்னா வந்து அதோடைய வாட்டர் கிடையாது, ஆட்டோமேட்டிக் ஃபீட் அதுக்கு வந்து கிடைக்கிது. அந்த வேர்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் கிடைக்கிது. இது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வேதத்தை இரவும் பகலும் அதில் பிரியமாக இருந்து தியானிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உண்டான அந்த வேர்கள் மூலமாக கிடைக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மரத்திற்கு கிடைக்கும் இல்லையா? இதற்காக போயிட்டு எந்த விதமான ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து எந்த விதமான ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வேதத்தில் வந்து இரவும் பகலும் நாம் வந்து தியானமாக இருக்கும்போது நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துகள், அவருடைய பெலன், அவருடைய கிருபை, அவருடைய அவருடைய பாதுகாப்பு எல்லாமே வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதனால் அந்த மரம் என்ன பண்ணுது பண்ணிங்கன்னா தன் காலத்தில் தன் கனியை தந்து, இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாருங்கள், தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லையா? நமக்கு அப்புறம் இல்லை, அடுத்த சந்ததி இல்லை, தன் காலத்திலே வந்து தன் கனியை கொடுக்கணும் இல்லையா? அதுதான் வந்து மரத்துடைய பயன். அதுக்கு தான் ஒரு மரம் வந்து எதுக்காக இருக்குன்னா அதனுடைய காலத்தில் அது வந்து பலன் தரணும் இல்லையா? அது வந்து இன்னொரு மரத்துக்காக காத்திருக்கிறதெல்லாம் கிடையாது. இப்பேற்பட்ட வாழ்க்கை வந்து இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வேதத்தில் வந்து நாம் வந்து தியானமாக இருக்கணும், அவருடைய வேதத்தை நேசிக்கணும். அப்போ தான் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல் அந்த திராட்சை செடியோடு வந்து நாம் வந்து இணைந்து இருக்க முடியும். அப்படி தானே இல்லையா? நம்ம வந்து பார்க்குறோம், ஆபிரகாமை பார்க்குறோம், அதுபோல் வந்து நோவாவை பார்க்குறோம், ஏனோக்கு வந்து கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நோவா ஒரு விசுவாசம் இல்லையா, அவரோடு கூட நடந்த வாழ்க்கை. அதுபோல் வந்து ஆபிரகாம் கர்த்தரோடு கூட நடந்த வாழ்க்கை, சிநேகிதன் சொன்னார் இல்லையா?
இதில் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கை. நம்ம வந்து ஃப்ரைடே வரும்போது ஒரு வேளை ஒரு உணர்ச்சி ரொம்ப இதாக தெம்பாக இருக்கும், ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கும். சண்டே, மண்டே, டியூஸ்டே மறுபடியும் வந்து குறைந்து போகிறது இல்லை வாழ்க்கை. அது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எப்போவுமே வந்து கர்த்தருடைய வேதத்தில் நம்ம தியானமாக இருக்கணும். அதை வந்து நாம் வந்து அவர் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். அப்பொழுது தான் வந்து நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், எவ்வளோ காரியங்களுக்கு பிரயாசப்படுறோம், நாம் செய்வதெல்லாம் வாய்க்கணும். எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? அது வந்து நம்முடைய காலத்தில் நம் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு சொல்கிறது. ஹல்லேலூயா. முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை குறித்து நான் அநேகமாக வந்து அது அவ்வளோவா வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆசீர்வாதங்கள் அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் நினைக்கிறேன். நீ இதை செய்தால் இது நிச்சயமாக வரும், அவ்வளோதான். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை வந்து அதுக்காக வந்து ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. அது வந்து வேதத்தில் வந்து அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். நீங்கள் அது நடந்தீங்கன்னா அது நடக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் கர்த்தருடைய வாழ்க்கை என்பது அவர் கொடுத்த ஆலோசனைப்படி நடக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த ஆலோசனை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். அவருடைய வேதத்தில் நாம் வந்து பிரியமாக இருக்கணும். அதுபோல் துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. நிறைய பேர் ஆலோசனை கொடுப்பாங்க, அது நடக்கக்கூடாது. பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது. நிறைய வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாருங்கள், வேர் தேர் இஸ் ஆக்ஷன் தெர் இஸ் அ ஆப்போசிட் ஆக்ஷன் ஒன்று உண்டு, ரியாக்ஷன் ஒன்று உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரியாக்ஷன் ஒன்று உண்டு இல்லையா? டைனாமிக் லா. அந்த லா வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து ஆப்போசிட் ஆக்ஷன் ஒன்று உண்டு, அது பேர் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் என்ன? சாத்தான். இந்த சாத்தான் பாருங்கள், நீங்கள் இந்த பைபிளை திறந்தாலே தூக்கம் வருதுன்னா அது வந்து ஒரு ரியாக்ஷன், அவனுடைய பிசாசானுடைய தந்திரம் இல்லையா? அவங்கள பைபிளை படிக்கவே விடாதபடி தடுக்கணும், அதுதான் அவனுடைய இது. ஆனால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திருக்கிற காரியம், அவருடைய வேதத்தில் தியானமாக இருங்க, பிரியமாக இருங்க, இரவும் பகலும் வேதத்தை தியானிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நீர்க்கால்களின் ஓடமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்புங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதானே நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது தான் இல்லையா அவர் வருகை வரைக்கும் வந்து நான் வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வந்து வாழ வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் 24 hours வந்து நம்ம அவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது நாம் வந்து நிறைந்த மிகுந்த கனிகளை வந்து நம்மால் கொடுக்க முடியும். ஒரு கிறிஸ்தவன் வந்து என்ன பர்பஸுங்க? எதற்காக வந்து நாம் கிறிஸ்தவராக இருக்கிறோம்? எதற்காக இருக்கணும்? நம்ம வந்து பழைய வாழ்க்கையிலே இருக்கலாமே. எதற்காக நம்ம வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், எதுக்கு ரட்சிக்கப்படணும், எதுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் வந்து எதுக்கு படாத பாடுபடணும்? எவ்வளவு கண்ட்ரோலாக இருக்க வேண்டியிருக்கு, எல்லாவற்றையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்? அவர் கர்த்தரை சொல்றார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வருகிறவன் தான் வந்து என்னை நேசிக்கிறவன், என்னுடைய சீஷன் என்று சொல்லியிருக்காரு. அவருடைய சிலுவைனா என்ன எதை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து நடக்கணும், எதை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு இருக்கிற தடைகளை எதிர்த்து அதையெல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டு, பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு நாம் வந்து அவரு கூட நடக்கும்போது தான் நாம் வந்து அவருடைய சீஷனாக இருக்க முடியும். நாம் தான் அப்போ தான் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதற்கு முக்கியமான காரணம் அவரோடு எப்போதும் இணைந்திருக்கணும் இல்லையா? ஒரு கிறிஸ்துவன் என்றால் அவரோடு கூட எப்போதும் இணைந்திருக்கணும். நான் பிறப்பில் வந்து கிறிஸ்துவன், எங்கள் அப்பா அம்மாலாம் கிறிஸ்துவங்க, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டின் தான், எங்கள் தாத்தா எல்லாமே கிறிஸ்டினாக தான் இருந்தாங்க. அது இல்லை முக்கியம் கிடையாது இல்லையா? அது இல்லை முக்கியம். அது இல்லாமல் வந்து நான் வந்து ரோமன் கேத்தலிக், சிஎஸ்ஐ, பெண்டகோஸ், அது கூட முக்கியம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு காரியங்களே வந்து இல்லை. கர்த்தர் வந்து எதையுமே சொல்லலை. அவர் சொன்ன ஒரே காரியம், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிற மனம் திரும்புங்கள், அவ்வளோதான். மனம் திரும்புதல் தான். நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னா வந்து கர்த்தரோடு எப்பொழுதும் இணைந்து இருக்கணும். அந்த வாழ்க்கை வாழும்போது அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அநேக காரியங்களை வந்து நாம் வந்து அன்பு வந்து சகல பாவங்களை மூடும் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அவரோடு கூட நம்ம இணைந்து இருக்கும்போது அநேக பாவங்கள் வந்து நாம் மூடும். அதுபோல் அவர்களோடு இணைந்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்போம். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம். அதற்காக தான் நாம் வந்து அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமென்றால் நாம் வந்து ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வேதத்தில்
தியானமாக இருந்தால் போதும், பிரியமாக இருந்தால் போதும், இரவும் பகலும் அந்த வேதத்தில் தியானமாக இருந்தால் போதும், நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு சில வரிகளை ஒரு பாட்டல் பாடுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டீர், உளையான சேற்றிலும் தூக்கி எடுத்து உம்மோடு கூட வைத்துக் கொண்டீர் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் உமது வருகை மட்டும் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய், மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தாவே, உமது வேதத்தில் நாங்கள் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கும்படியாய் எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா. எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. உமது கிருபையினால் எங்களை தாங்கி வருகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே, எந்த நேரமும் ஆண்டவரே உமது வருகைக்கு நாங்கள் காத்திருக்கும்படியாய் கர்த்தாவே, அடுத்த நிமிடம் உமது வருகை என்றால் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கும்படியாய் கர்த்தாவே, அடுத்த நிமிடம் எங்கள் மரணம் என்றால் கர்த்தாவே நாங்கள் உமது வருகைக்கு தயாராக இருக்கும்படியாய் ஆண்டவர் உமக்குள் நாங்கள் நித்திரை அடிம்படியாய் கர்த்தாவே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. எங்களை ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.